கிராமத்துல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. சுஷீலும் சந்தனும் ஒரே கொடைக்கு கீழே ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க ஏதாவது உணவு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரோடு முழுமையா காலியா தெரிஞ்சது. அக்கம் பக்கத்துல அங்க எந்த ஒரு வண்டிக்காரனும் காணல. சுஷீல், இந்த பயங்கரமான மழையில வயிற்றுக்குள்ள எலி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏதாவது சுட சுட சாப்பிடலன்னா நான் இங்கேயே விழுந்துருவேன். சந்தன், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இந்த கிளைமேட்ல எல்லாருக்கும் பசிக்கும் தான். இன்னும் 2 நிமிஷம் தான். மெயின் ரோடு வரப்போகுது. அங்க நிச்சயமா சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்கும். சந்தன் இங்க அங்கன்னு பார்த்தான். அப்பதான் ரோட்டோரத்துல லேசான வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. அங்க முன்னாடி பஸ்ஸோட கடை திறந்துருக்கு. ஆமா கடை இருக்கு, சீக்கிரமா வா, அப்புறம் மழை இன்னும் அதிகமாயிட போகுது. 2 பேரும் சீக்கிரமா அந்த கடையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அந்த கடைக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அப்புறம் அங்க அவங்க பசுவை பார்த்தாங்க. பசு அவருடைய கடையில சூடான சமோசா, பிரெட் பக்கோடா பொரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடையில இருந்த எண்ணெய் கருப்பாவும் பிசு பிசுனும் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற இடமும் கொஞ்சம் மோசமா தெரிஞ்சுது. அப்புறம் கடைக்கிட்ட ஈக்கள் பறந்துகிட்டு இருந்தது. சந்தன் அந்த சூடான சமோசாவை பார்த்து ஆசை வந்துருச்சு. ஆனா சுஷீல் அங்க பக்கத்துல சுத்தம் இல்லாததை பார்த்துட்டு கொஞ்சம் கவலையா தெரிஞ்சா. வா பசுவண்ண, சுட சுட சமோசா போட்டுட்டு இருக்கிறீங்க. சீக்கிரமா ஒரு 2 பிளேட் கொடுங்க. அதோட சேர்த்து அந்த சட்னியும் கொடுங்க. ஏன்பா சந்தன், கொஞ்சம் இரு. பசுவண்ண, இந்த சட்னியில தண்ணி சேர்க்கிறீங்களே, அது என்ன தண்ணி? அப்புறம் இந்த எண்ணெயை பாருங்க, எவ்வளோ கருப்பா இருக்கு. ஏற்கனவே மழையில ஏதேதோ வியாதியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த டாக்டர் தனத்தை நிறுத்துப்பா. மழை காலத்துல இதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன சூடா இருக்கணும், அவ்வளவுதான். எண்ணெயில இந்த பூச்சிங்கெல்லாம் செத்துரும். பசுவண்ண, நீங்க பிளேட்ல போடுங்க. பசு சூடான சமோசாவை எடுத்து பேப்பர்ல வச்சாரு. சந்தன் உடனே சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா சுஷீல் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா பசினால அவனும் அந்த சமோசாவை சாப்பிட ஆரம்பிச்சான். ராத்திரி சுஷீல் கட்டில்ல படுத்திருந்தான். பயங்கரமான வலினால அவன் தன்னுடைய வயித்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தான். சுஷீலோட அப்பா அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையா தெரிஞ்சாங்க. அம்மா, பயிரெல்லாம் பயங்கரமா வலிக்குதுமா. உள்ள யாரோ ஊசியால குத்துற மாதிரி இருக்குமா. வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் உன்கிட்ட எத்தனை தடவையா சொல்றது, இந்த மழை காலத்துல வெளியில விக்கிறதெல்லாம் சாப்பிடாதன்னு. ஆனா நீங்க 2 நண்பர்கள் இருக்கீங்களே, உங்க நாக்குக்கு ஏதாவது சுவையா சாப்பிட வேணும். இந்த சுஷீல், டாக்டர் ஐயா இந்த சிறப்பை கொடுத்தாரு. அவர் ரொம்ப விவரமா சொல்லிட்டாரு. கிராமத்துல வெளி சாப்பாடு, அதே மாதிரி மோசமான தண்ணினால வியாதி வருதான். அந்த பசுவோட கடை இந்த வியாதிகளுக்கு வீடா மாறிடுச்சு. சுஷீல் வழியில எழுந்தான். அப்புறம் அவன் தன் அப்பா கையில இருந்த சிறப்பை வாங்கி குடிச்சான். இனிமே வெளியில விக்கிற சமோசா சாட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்பா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வயிற்று வலிய தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் சுஷீல் மறுபடியும் படுத்துக்கிட்டான். அவனுடைய அம்மா பெட்ஷீட்டை அவனுக்கு போத்தி விட்டாங்க. ராத்திரி முழுக்க வெளியில மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. மறுநாள் மழை நின்னுடுச்சு. ஆனா மார்க்கெட்ல ரோடெல்லாம் ரொம்ப தண்ணியாவும் சேரும் சகதியுமாவும் இருந்தது. அந்த சேத்து கொட்டை நிறைஞ்ச ரோட்ல சுஷீல் ரொம்ப நிதானமா பார்த்து நடந்துகிட்டு இருந்தான். அப்பதான் அவன் சந்தன் அங்க ஒரு பெஞ்சில உட்கார்ந்து இருந்தத பார்த்தான். சந்தன் வலினால தன்னுடைய வயித்தை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். அவனுடைய நிலைமை சுஷீலை விட ரொம்பவும் மோசமா தெரிஞ்சது. என்னாச்சு சந்தன், உன்னுடைய நிலைமை என்ன விட மோசமா இருக்கு? கேட்காதப்பா, நேத்து 10 தடவைக்கு மேல பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டேன். டாக்டர் ட்ரிப் போட சொல்லி சொன்னாரு. நான் மாத்திரை போதுன்னு விட்டுட்டேன். நேத்து சாப்பிட்ட அந்த சமோசா விஷமா மாறிடுச்சுப்பா. நான் அப்பவே சொன்னேன், அந்த எண்ணெயும் தண்ணியும் சரியில்லைன்னு. மழையில ஈக்கள் எல்லா இடத்துலயும் நோய்களை பரப்புது. ஆனா நமக்கு ருசி தானே ரொம்ப முக்கியம். ருசிக்கு ஆசைப்பட்டா உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. ஆனா ஏன்பா, சாயந்தர சமயத்துல இந்த மழை காலத்துல ஏதாவது காரமா சுட சுட சாப்பிடணும்னு ஆசையா இருக்க. அப்படி என்னதான் சாப்பிடுறது? சுத்தமாவும் இருக்கணும், அப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். அதான் நானும் யோசிக்கிறேன். சுத்தமான எண்ணெய், சுத்தமான தண்ணி இல்லாம வேற என்னதான் இருக்கும்? சரி வா, வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். சுஷீல் சந்தனை பிடிச்சு கூட்டிக்கிட்டு மெல்ல மெல்ல அவனோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான்.
சாயந்தரம் சுஷீலோட அப்பா சமையல் அறையில சில கடலைகளையும் தானியங்களையும் வறுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சுஷீல் அங்க வந்தான். அப்பதான் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து எடுக்கிற கடலைகள் வாசனை வந்தது. அப்புறம் அவன் ரொம்ப ஆர்வமாகி அதை பார்க்க ஆரம்பிச்சான். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இந்த அருமையான வாசனை எங்க இருந்து வருது? வீடு முழுக்க வாசனை வீசுது. அட சுஷில், வா வா வா. இந்த புது தலைமுறைக்கு சேர்ந்த பசங்க நீங்க உங்களுடைய பழைய விஷயங்களை மறந்துட்டீங்க. நான் மண்ணுல பட்டாணியும் கடலையும் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இததான் நம்ம பீகார்ல பாரம்பரிய பூஞ்சான்னு சொல்றோம். அவரு அந்த மண்ணு நிறைஞ்ச பாத்திரத்துல கடலைகளை வறுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கடலைகள்லாம் சத்தத்தோட பொரிய ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இது ரொம்ப சீக்கிரமா வெந்துடுச்சு. இதுக்கு எண்ணெயும் தேவைப்படல. எண்ணெயா? இதுல ஒரு துளி எண்ணெய் கூட தேவையில்லை. அவனோட அப்பா ஜல்லரியோட உதவியால வறுத்த கடலைகளை அந்த மண்ணுல இருந்து தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சுஷீல் அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவனுடைய அப்பா பாத்திரத்துல வறுத்த கடலை, வேர்க்கடலை, காராமணி, அப்புறம் சோளம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சாரு. இது வெளியில விக்கிற சமோசா மாதிரி சுவையா இருக்குமா? நீ பிடிக்கிற இந்த வாசனை இருக்கே, அது காஸ்ட்லியான ஹோட்டல்ல கூட கிடைக்காது. அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மழை காலத்துல இது ரொம்ப பாதுகாப்பான உணவு. அப்பதான் சுசீலோட அம்மாவும் சமையல் அறையில இருந்து ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுத்த வெங்காயம் அப்புறம் மிளகாயும் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெங்காயத்தையும் அவங்க அந்த பாத்திரத்துல போட்டாங்க. அப்புறம் சுசீலோட அப்பா அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இங்க பாரு சுசீல், இந்த பூஞ்சா சாப்பிடறதுனால வயிறு கெட்டு போகாது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து மழை காலத்துல இதத்தான் சாப்பிடுவோம். ரொம்ப சரியா சொன்ன. இந்தா, இத சாப்பிட்டு பாரு. சுசீலோட அப்பா ஒரு கிண்ணம் நிறைய அவனுக்கு பூஞ்சாவை கொடுத்தாரு. சுசீல் முதல்ல கொஞ்சமா பூஞ்சாவை எடுத்து சாப்பிட்டான். அத சுவைச்சதும் அவனுடைய கண்கள் சந்தோஷத்துல அப்படியே பெருசாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுசீல் தன்னுடைய அப்பா அம்மாவோட உட்காந்து அந்த பீகார் பூஜாவை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போதான் சந்தன் பிளாஸ்டிக் கவரை தன்னுடைய தலையில போத்திக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் நனைஞ்சு போய் பசியோட இருக்கிறது தெரிஞ்சது. சுசீல், உங்க வீட்ல இருந்து ரொம்ப நல்ல வாசனை வருது. ஆமா, என்ன செய்றீங்க? வா சந்தன், வா வந்து உட்காரு. இதுதான் எங்களுடைய பிஹாரி பூஞ்சா. சந்தனும் வந்து அவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டான். இதுவா? இது காஞ்சு போன கடலை தானியங்களாச்சே. முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவா. இதுல எங்க அம்மா மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால மறுபடியும் வயிறு கெட்டு போகாது. சந்தன் நேரத்தை வீணடிக்காம அந்த பூஞ்சாவுல ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டான். சில நொடிகள்ல அவனுடைய முகத்திலையும் சந்தோஷம் வந்துருச்சு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அப்புறம் சமோசா போல ஹெவியாவும் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, இது பொரிக்காம செய்யப்பட்டது. அதனாலதான் ரொம்ப லேசா இருக்கு. மழையில இதை விட சுத்தமான பெட்டரான நாஷ்டா வேற எதுவும் இருக்காது. எல்லாரும் ஒன்னா அந்த பெரிய பாத்திரத்துல இருக்கிற பூஜாவை எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில பெய்யுற அந்த மழைய பார்த்து ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. அடுத்த நாள் மழை நின்னுடுச்சு. ஆனா வானத்துல கருமேகங்கள் இன்னும் சூழ்ந்துகிட்டு தான் இருந்தது. கிராமத்துல அந்த சில்லுங்கிற காற்று நல்ல வேகமா வீசிக்கிட்டு இருந்தது. சுஷீலும் சந்தனும் கிராமத்துல மரத்தடியில தன்னுடைய சின்ன கடையை திறந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. கேளுங்க கேளுங்க, இந்த மழையில வியாதிய வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. பீகாரோட பழமை வாய்ந்த உடல் நலம் கூர்ந்த பூஞ்சாவை சாப்பிடுங்க. சில கிராமத்து ஜனங்க அவங்கள பார்த்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க கிட்ட வந்தாங்க. ஏய் சுஷீல், இங்க என்னப்பா நீங்க வியாபாரம் பண்றீங்க? இது சிட்டில விக்கிற சாட் மாதிரி இருக்கு. இல்ல அங்கிள், இது எங்க பாரம்பரிய பூஞ்சா. இத எங்க அப்பா வீட்ல சுத்தமான மணல்ல வறுத்தாரு. அந்த மனுஷன் அந்த பூஞ்சாவை வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அதோட சுவை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் மத்த கிராமத்து ஜனங்களும் முன்னாடி வந்து அந்த பூஞ்சாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்களுடைய சுவையான பூஞ்சாவை ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டாங்க. அந்த நாள் முடிய முடிய கடையில இருந்த எல்லாமே காலியாச்சு. அவங்க கொண்டு வந்த பூஞ்சா எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. சுசீலும் சந்தனும் உட்காந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவனுடைய அப்பா அம்மாவும் அங்க வந்தாங்க. இது நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ட சுவை மாதிரியே இருக்கு. நீங்க ரொம்ப அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அம்மா அப்பா பாருங்களேன், இன்னைக்கு எல்லா பூஞ்சாவும் முடிஞ்சு போச்சு. கிராமத்து ஜனங்க நகரத்துல விற்கிற சமோசாவை விட்டுட்டு நம்ம கிட்ட தான் வராங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது.
மக்களுக்கு ஆரோக்கியமும் சுவையும் ஒன்னா கிடைச்சதுன்னா அவங்க எதுக்கு குப்பை உணவை சாப்பிட போறாங்க? ஆமா சித்தப்பா. அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா நாம இதை செய்யறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தேவையில்லை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சூழலே ரொம்ப அமைதியாவும் சந்தோஷமாவும் நிறைஞ்சது. கதை இங்கேயே முடிவடைந்தது.